பரோட்டா நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டலில் போனதும் நம்ம ஃபஸ்ட்டு பரோட்டா இருக்கான்னு தான் கேட்போம். அப்படிப்பட்ட பரோட்டாவை ஹெல்த்தியான பரோட்டாவை சாப்பிட்டா இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பரோட்டா செஞ்சேங்க. கோதுமை மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி நல்லா எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பரோட்டா செய்கிறதுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணது எதுனாக்க முறுக்கு குழல் தாங்க. முறுக்கு குழலில் இடியாப்பத்துக்கு அடுத்த சைஸ் இருக்கு இல்லையா, அந்த அச்சை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து முறுக்கு குழலில் வந்துட்டு இந்த மாவை போட்டு முறுக்கு பிழிகிற மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி வந்துட்டு மாவை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெய் போட்டு ஊற போடுங்க. ஊற போட்டுட்டு அதை வந்துட்டு எப்பயும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி வந்து சப்பாத்தி கட்டில் தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கையிலே தட்டி எடுத்துக்கலாம். அது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு தவா வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த தேய்ச்சி வச்சுக்கிற இந்த பரோட்டாவை வந்து போடுங்க. போட்டு நல்லா போட்டு எடுத்திங்கனாலே பரோட்டா ரெடிங்க. இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வந்து எல்லாருக்குமே தரலாம். ஏன்னா நம்ம செஞ்சுக்கிறது வந்து கோதுமாவில். அதே மாதிரி நம்ம வந்து முறுக்கச்சியில் போட்டு நம்ம பண்ணுறதுனால இந்த பரோட்டா வந்து நல்லா லேயராகவே வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.